ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மேரேஜ் ஆல்பம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட ஆல்பம் வந்து ஓப்பன் பண்ணுற வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட் லுக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோ போகலாமா? ஃபஸ்ட்டு ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஃபோட்டோஸ் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக்கில் எடுத்தனாலும் அதோட மிரர் தெரியுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட 2 பேரோட ஃபோட்டோஸ். அப்புறம் இந்த பக்கம் மாலையோட நிற்கிறோம். ப்ளஸ் வந்து அந்த டெம்பிள் வந்து எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு அதாவது நம்ம அவுட்டோர் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. இது சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோ ஷூட் தான். ஆக்சுவலாக வந்து ஒரே டேயில் வந்துட்டு எனக்கு 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்ததுனால எனக்கு வந்து மேக்கப் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று நம்மளே நமக்கு பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமும் கூட. இன்னொருத்தவங்க பண்ணிவிடலாம், பட் ஆனால் நமக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அதாவது பொண்ணு அழைச்சிட்டு வர ஃபோட்டோஸ். அப்போ வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணி போட்டாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் வரேன் நமக்கு தெரியாது, திடீர்னு வந்தனால எல்லோரும் அவங்களால எந்த மேக்கப் பண்ண முடியல. ஸோ நானும் அப்படி. அப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது நல்லா அழகாக இருப்பார். அதாவது ஒயிட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மேரேஜ் டைம் எடுக்கணும்னு நினச்ச ஃபோட்டோ, பட் ஆனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கல. அதனால் அவுட்டோர் போகும்போது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது. இது அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அவுட்டோரில். அதாவது எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவதில்லை. அப்புறம் ஆக்சுவலாக வந்து இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மெஹந்தி இது வந்துட்டு எந்த காஸ்ட் பே பண்ணாமல் எனக்கு அக்கா தான் போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் மேக்கப் அப்படின்னு சொன்னாலே தனியாகவே ஒரு எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு 10 வர மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. நம்மளோட ஃபேஸ் மாறக்கூடாது, ப்ளஸ் வந்து லுக் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அப்படினால நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். ஸோ அதனால் ஃபேஸ் இந்த மாதிரி எங்கள் ப்ரைஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு மெஹந்தி அவங்க போடல, நான் மெஹந்தி வெளியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். நான் இந்த கேப் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் வேணும்னு சொல்லி எடுத்தோம். பட் ஆனால் எங்கள் கேப் அவ்வளோ நீட் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீட்டாக இருக்குது. நான் என் ஃபேஸ் நீட்டாக பண்ணி கொடுத்தனால ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மேரேஜ் டைம். அப்புறம் அதாவது இது அவரோட தாய் மாமா, இது அப்பா அவங்களுக்கு. அது எனக்கு வந்து பாட்டி தாத்தா. இது வந்து வீட்டிலேருந்து பொண்ணு அழைச்சி மண்டபத்துக்கு வர டைம் எடுத்த ஃபோட்டோ இது. இது அவுட்டோரில் எடுத்தது தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கணுமா, வெளியில் போய் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட ஃபஸ்ட்டு அண்ணாவோட பொண்ணு. ஸோ எங்களோட குட்டி ஃபஸ்ட்டு டே தான். அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அழைச்சிட்டு வர டைம், இந்த மாப்பிள்ளை வந்துட்டு மண்டபத்துக்கு வர டைம் ஃபோட்டோ தான். இதுவும் அதே தான். அது ஃபேமிலியாக இருக்க ஃபோட்டோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது டைம் ரொம்ப ஆகும், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹஸ்பண்டோட லாஸ்ட் அக்கா, இது ஃபஸ்ட் அக்கா. நடுவில் இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்காக வீட்டில் வந்து அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. இது என்னோட அம்மா. ஸோ இது 3 ஃபோட்டோவில் வந்து சூப்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபுல் லுக் இது தான் மேரேஜ்க்கு முன்னாடி. அதாவது ஆக்சுவலாக ஹேர் ஸ்டைல், ஜுவல்லரி எல்லாமே இது தான். சாரி மட்டும் தான் மேரேஜ் டைம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டைம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. இது நல்லாயிருக்கும். இது ரொம்ப என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபோட்டோ. இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நாங்கள் ஓவராக எனக்கு ஃபோட்டோக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுக்கல. எக்ஸ்பென்ஸ் ஃபோட்டோ ஷூட் அப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய அமௌண்ட்டில் பே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இருப்பாங்க. இது வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றி போட்டு வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃபோட்டோ. இது வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து பரிசம் போடுறதுக்காக மாப்பிள்ளை பொண்ணு வந்து தனியாக கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த ஃபோட்டோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரிசம் போடுற டைம் எடுத்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக வந்து பரிசுக்கு சாரி மாற்றுறது கூட டைம் இல்லை. ஸோ அப்படியே செப்பரேட்டாக மேலே போட்டு தான் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து ஃபைனலாக இது வந்து மேரேஜ் லுக்னே சொல்லலாம். ஆக்சுவலாக 4 இயர் க்ரீம்னே சொல்லலாம். இந்த லுக்குக்காக தான் வந்துட்டு இது பெரிய ப்ராசஸேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக மேரேஜ் லுக் வந்துருச்சு. இது அவுட்டோரு. மேரேஜ் முன்னாடி வந்த உடனே பொட்டெல்லாம் வச்சாங்க. ஸோ தான் நம்மளோட ட்ரீம். இந்த ட்ரீம்க்காக தான். அப்புறம் வந்து அதாவது மேரேஜ் வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் ஒவ்வொரு கேர்ளுக்கும் தெரியும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா வித்தின் செகண்டுக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுதான் இருக்கலே பெருசுன்னு சொல்லலாம். பெரிய இதான் மேரேஜ் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் தான். இதில் அவுட்டோரில் ஆக்சுவலாக மேரேஜ் அப்போமே அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்றைக்கி எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நாங்கள் எப்போ எடுத்தோம்னா மேரேஜுக்கு அப்புறம் அவுட்டோர் போகும்போது தான் இருக்கும். அவுட்டோர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு அவுட்டோர் போகிறது கூட டைம் இல்லை. அந்தளவுக்கு கொஞ்சம் வெளியே ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கனால பொங்கல் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி வேலையில் இருந்தது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட படிக்கிற எடுத்த ஃபோட்டோ. இது மெட்டி போடுவாங்கள்ல, அந்த டைம் எடுத்த ஃபோட்டோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து இதை மெட்டி போட்டாரான்னு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இதை மாமாவோட அக்கா தான். ஸோ எனக்கு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெட்டி போட்டாங்க. அவருக்கு மெட்டி போடுவாங்கள்ல, எல்லாம் ஃபோட்டோ ஃபேமிலியாக எடுத்தாச்சு ஃபோட்டோஸும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி ட்ரெஸ் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் நீட்டாக இருக்கும். இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா நான் அமேசான் ஆர்டர் போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்தேன். நான் ஓகே, நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ட்ரெஸ் சூப்பர். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இன்னும் நான் வந்து செப்பல் யூஸ் பண்ணல, ஷூ யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக செப்பல் மாற்றிட்டு ஷூனா பிரச்சனை இல்லை, ஒன்றே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஃபேமிலியாக எடுத்து ஃபோட்டோஸ் தான் இது. இப்படி
ஃபோட்டோ ஃபோட்டோ மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஃபோட்டோன்னு சொல்லலாம் இருக்கோங்க. இது நாங்கள் 4 பேர் இருக்குது, இது நாங்கள் 5 பேர் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரேம் பண்ண கூட கண்டிப்பாக டைம் காட்டுறேன், அங்கே பண்ணி போடுறேன். என்ன சொல்லலாம் பிக் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இது ஃபேமிலி ஃபோட்டோ தான். பட் ஆனால் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க. அந்த டைம் எல்லாமே வந்து செட் ஆகி மேட்ச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் எப்படியோ பச்சை வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு போட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் வீட்டுக்கு வந்து கால் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த டைம். ஆக்சுவலாக நிறைய காமெடிலாம் பண்ணாங்க. உப்பெல்லாம் தொட்டு கொடுத்து ஒரு கொடுப்பாங்க. எனக்கு சொல்ல நான் இல்லைன்னா எனக்கு அம்மாவாக இருக்கிறதுனால நானும் ரிலேட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான், நம்மளோட அது முடிஞ்சிச்சு.